வேண்டுமென்றே மராத்தி பேசாத வேற்று மொழியினரை காதுக்கு கீழ் அடியுங்கள் என்று மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா கட்சியின் நிறுவன தலைவர் ராஜ் தாக்கரே பேசியுள்ளார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், ராஜ் தாக்கரே பேசியது என்ன, விவரங்க? மராத்தி மொழியில் பேசாததற்காக யாரையாவது நீங்கள் அடித்தால் அவர்களை வீடியோ எடுக்க வேண்டாம் என்று தனது தொண்டர்களுக்கு மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா கட்சியின் தலைவர் ராஜ் தாக்கரே ஒரு அறிவுரையை வழங்கியிருக்கிறார். மகாராஷ்டிராவில் அண்மை காலமா ஹிந்தி மொழி வெர்சஸ் மராத்தி மொழி பிரச்சனை சென்று கொண்டிருப்பது நமக்கெல்லாம் நன்கு தெரியும். இதற்கிடையே மகாராஷ்டிராவில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு 3வது மொழியாக ஹிந்தி கட்டாயம் என்று மகாராஷ்டிரா மாநில அரசு கடந்த மாதம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இதற்கு பல்வேறு எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து அந்த உத்தரவை மகாராஷ்டிரா அரசு திரும்ப பெற்றது. குறிப்பாக உத்தவ் சிவசேனா மற்றும் MNS கட்சி ஆகியவை கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து இந்த உத்தரவை மகாராஷ்டிரா மாநில அரசு திரும்ப பெற்றது. இதனை கொண்டாடும் விதமாக 2 கட்சிகளும் இணைந்து அவாஜ் மராத்திதா என்கிற வெற்றி கொண்டாட நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் ஒரே மேடையில் உத்தவ் தாக்கரே மற்றும் ராஜ் தாக்கரே ஆகியோர் கலந்து கொண்டனர். இருவரும் கசின் என்பது நமக்கெல்லாம் நன்கு தெரியும். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு இருவரும் ஒரே மேடையில் ஒன்றாக தோன்றி கைகோர்த்து நின்றனர். 2006ஆம் ஆண்டில் உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சியினுடைய அரசியல் வாரிசாக அறிவிக்கப்பட்டதால் அந்த கட்சியை விட்டு வெளியேறி தனி கட்சி தொடங்கிய பிறகு ராஜ் தாக்கரேவும் உத்தவ் தாக்கரேவும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று முதன்முறையாக ஒரே மேடையில் தோன்றினர். அப்போது பேசிய உத்தவ் தாக்கரே, நாங்கள் இருவரும் ஒன்றாகவே இருக்க வேண்டும் என்பதற்கு தான் தற்போது ஒன்று கூடியிருக்கிறோம். மும்மொழி கொள்கை என்பது மகாராஷ்டிராவிலிருந்து மும்பையை பிரிக்கும் திட்டத்தினுடைய ஒரு முன்னோடி. நாங்கள் இருவரும் ஒன்றாக இருந்து மும்பை மாநகராட்சி தேர்தல் மற்றும் மகாராஷ்டிரா தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று பேசியிருக்கிறார். தொடர்ந்து பேசிய ராஜ் தாக்கரே அவர்கள், மகாராஷ்டிராவை பொறுத்தவரை குஜராத்தி உள்ளிட்ட யாராக இருந்தாலும் மராத்தி தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். அப்படி யாருக்காவது மராத்தி தெரியவில்லை என்றால் அவர்களை அடிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அப்படி இல்லாமல் யாராவது தேவையற்ற டிராமா செய்தால், அதாவது யூசஸ் டிராமாவை யாரும் செய்தால் அவர்களை காதுக்கு கீழே அடியுங்கள். கன்னத்தில் அறைய வேண்டாம், காதுக்கு கீழே அடியுங்கள். அப்படி நீங்கள் அடிக்கும் போது தயவு செய்து அதனை வீடியோ எடுக்க வேண்டாம். வீடியோ எடுத்தால்தான் அது பிரச்சனை ஆகிறது. நீங்கள் வீடியோ எடுக்கவும் வேண்டாம், அடித்து விட்டு நாங்கள் இவரை அடித்தோம் என்று சொல்லவும் வேண்டாம். யார் அடி வாங்கினாரோ அவர் போய் நான் இது போய் மராத்தி மொழியில் பேசாததற்காக என்னை அடித்தார்கள் என்று அவர் போய் சொல்லட்டும், நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று தெரிவித்திருப்பது மேலும் சில தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.